இனி மழைக்கு குட் பை. ஆனால் 2 நாட்களுக்கு என்று வானிலை மையம் ஒரு முக்கிய தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. வடகிழக்கு பருவமழை பொங்கல் வரை நீடிக்கும் அப்படின்னு வானிலை மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தாங்க. அது மட்டுமின்றி வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கியது மட்டுமல்லாம பொதுமக்களுக்கு மரண பயத்தையும் காட்டியது. அதாவது பெங்கல் புயல் காரணமாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி வழிகின்றனர். இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வந்துவிட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் வடகிழக்கு பருவமழை நிறைவு பெறவில்லை. பொங்கல் வரை தமிழகத்தில் மழை இருக்கும். அதன் பிறகுதான் வடகிழக்கு பருவமழை விலகும் என்று வானிலை மையத்தின் தென் மண்டல அப்படி தலைவர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார். இந்நிலையில் வரும் நாட்களில் தமிழகத்தில் மழை இருக்கா இல்லையா என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கைகள், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். நீலகிரி மற்றும் கொடைக்கானல், திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதியில் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும், அதேபோல நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 30 - 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 - 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.